ஹாய் ஹலோ. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா மட்டன் சூப் விறகடுப்பில் செய்ய போகிறோங்க. ட்ரை பண்ணியிருக்கேன். மங்களகரமாக கற்பூரம் வச்சு பற்ற வச்சாச்சு. அப்படியே அடுப்பு பற்ற வச்சு ஒரு வாணலியில் கொஞ்சமாக சின்ன வாணலில் தான் அது கொஞ்சம் வறுத்து சேர்த்துக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் மல்லி, குண்டு மல்லி, சீரகம், மிளகு கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் சீரகம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் எடுத்துருக்கேன். போட்டு ஒரு வணக்கி நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வணக்கணுங்க. அப்போ தான் எல்லாமே நல்லா வணங்கும். அப்புறம் இதோட நம்ம இன்னும் கொஞ்சம் ஐட்டம்லாம் சேர்க்க போகிறோங்க. அது என்னென்னா வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, தக்காளி, இந்த மாதிரி எல்லா ஐட்டமும். அதாவது நான் இன்றைக்கி ஒரு 100 ரூபாய்க்கு மட்டன் எலும்பு வாங்கிட்டு வந்திருக்கேன் தனியாக. அதுக்கேற்ற மாதிரி அளவு. அது பேச்சுலர் சமையல், அதனால் எண்ணம் போல் நம்மளுக்கு இப்படி கையில் தோணுதோ எடுத்து போட்டு நல்லா வணக்கிக்கணும். கடைசியாக தக்காளி போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கணுங்க. இது இந்த சூப் மழை காலத்தில் குடித்தா ரொம்ப உடலுக்கு நல்லது. சளி பிரச்சனையெல்லாம் போயிருங்க. அதை தனியாக எடுத்து ஆற வச்சிடலாம். வேறு ஒரு பாத்திரம் எடுத்து அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம சூப்புக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் போடணுங்க. இது கேஸ் அடுப்பு மாதிரி இல்லாமல் விறகடுப்புங்கிறதுனால பாத்திரம் வச்ச உடனே ஹீட் ஆயிருங்க. அதனால் பார்த்து தான் செய்யணும். நெருப்பு கூட்ட குறைய அந்த மாதிரி பண்ணணுங்க. இது கேஸ் அடுப்பு மாதிரி ஈஸியாக சீமெல்லாம் வைக்க முடியாது டக்குன்னு. அப்புறம் ஸ்பைசஸ்லாம் போட்ட உடனே நான் 100 ரூபாய்க்கு வாங்கி வச்சுருந்த மட்டன் எலும்பு மட்டும் கொஞ்சம் கொழுப்பு இருக்குங்க. கொழுப்பு போட்டோம்னா தான் கொஞ்சம் சூப் நல்லாயிருக்கும் டேஸ்டியாக. போட்டு மஞ்சத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி அந்த பேஸ்ட்டு அரைச்சிட்டு ஆறுன வாட்டி அரைச்சிட்டு அதை இதோட சேர்த்துனா சூப் ரெடி ஆயிருங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். நாம்ளே அந்த ஸ்பைசஸில் இருக்க தான் எல்லா விஷயமே இருக்குது. நல்லா மட்டன் சூப் எப்படின்னா அந்த சாரெலாம் நல்லா இறங்கணும். நம்ம அரைச்சி வந்த பேஸ்ட்டை போட்டுட்டு அது நல்லா லோ ஃப்ளேம்லேயே ஒரு 3/4 மணி நேரம் வேக வைக்கணுங்க. அந்த இதெல்லாம் எடுத்துடுவேன். ஒரு தட்டத்தை மூடிட்டு நான் இதில் இருக்கிற நெருப்பெல்லாம் இப்போ எடுத்துடுவேன். லோ ஃப்ளேம்லேயே அது நல்லா வெந்து அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கணும் கீழே. எலும்பில் இருக்கிற மஜ்ஜையில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் கீழே இறங்கிச்சுன்னா சூப் ரெடி ஆயிருங்க. இப்போ கொதிச்சு வருது பாருங்கள். எல்லாம் லைட்டாக எல்லாம் நல்லா என்ன சொல்கிறது வந்துருச்சுங்க. அதில் இருக்கிற சதையெல்லாம் கீழே விழுந்துருச்சு. எலும்பு தனியாக வந்துருச்சு. இப்போ மீதி கொஞ்சம் தண்ணி இருந்தது, அதையும் ஊற்றியாச்சுங்க. அரைச்சி வச்ச மசாலா.